இது நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இதை வச்சு நம்ம வந்து ஒரு அருமையான அட்டகாசமான அடை பாயாசம் பண்ண போறோம். அதுக்கு தேவையானது ஒரு 1/4 கிலோ அடை எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி ஜவ்வரிசி ஒரு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இதை லேசா எண்ணெயெல்லாம் ஊத்தாம வறுத்து நான் எடுத்து வச்சிருக்கேன். கடலைப்பருப்பையும் ஜவ்வரிசியும் முதல்ல வறுத்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி அடுத்ததாக வந்து இந்த அடையை போட்டு லேசாக வறுத்து ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடையை வறுத்துட்டு ஜவ்வரிசியும் கடலைப்பருப்பையும் வறுத்த ஜவ்வரிசி கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து நல்லா அதை கொதிக்க விடுறோம். இதுக்கு இடையில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 1/4 கிலோ அடை பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ வெல்லம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பச்சை கற்பூரம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 கிஸ்மிஸ் பழம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ரோஸ் எசன்ஸும் அல்லது வெண்ணிலா எசன்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியில் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணணும். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடுறோம். அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு 300 ml பால் எடுத்து வச்சுக்கோங்க. காய்ச்சின பால் ஒரு 300 ml எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு இந்த அடை வந்து 3/4 பதம் வெந்த பிறகு அதனோட நம்ம வந்து வெல்லம் சேர்க்கணும். வெள்ளத்தில் வந்து அது அந்த ஸ்வீட்டில் வந்து நல்லா கொதிக்கணும். அதே சமயத்தில் பாலையும் அந்த நேரத்தில் நம்ம வந்து அதில் ஊற்றணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடை வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் வந்து 1/2 கிலோ வெள்ளத்தை நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். பொடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெள்ளத்தை ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி 300 ml பால், காய்ச்சின பால் வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். இந்த வெள்ளை பாத்திரத்துலேயே அந்த பாலை ஊற்றி நான் வந்து நல்லா கலக்கிட்டு அதை அப்படியே நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும். அதே சமயத்தில் இந்த பாலையும் இப்போ அதில் ஆட் பண்ணுறேன். அதே சமயத்தில் வந்து அடி பிடிச்சிடாமல் இருக்கணும், அதையும் பார்த்துக்கணும். அதனால் கிளறிக்கிட்டே இருக்கணும், அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. அப்படியே கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்ல இது வந்து கொதிச்சு பாயாசமாக இருக்கும். இல்லைன்னா இந்த அடையெல்லாம் வந்து கீழே தங்கிட்டு என்னாகும், அந்த பாத்திரத்தில் அடி பிடிச்சிடும், அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ இந்த கிராம்பு, பச்சை கற்பூரம், அப்புறம் ஏலக்காய், இந்த இதெல்லாத்தையும் நான் இதில் வந்து ஆட் பண்ணிடுறேன். கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். முந்திரி பருப்பு நீங்கள் போடுறதா இருந்தால் கடைசியில் நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பை போடலாம். இல்லைனாலும் பரவாயில்ல, முந்திரி பருப்பு இல்லாட்டாலும் பரவாயில்ல. இந்த பாயாசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே அருமையாகவே இருக்கும். இந்த அடை பாயாசம் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விசேஷங்களுக்கும் இந்த அடை பிரதமன் ரொம்ப ரொம்ப பிரசித்தி. முக்கியமாக மேரேஜில் எல்லாம் கண்டிப்பாக இது இடம்பெறும். இப்போ வந்து இந்த அடை பிரதமன் அடை பாயாசம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இதில் ஆட் பண்ணிடுறேன். கடைசியில் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நல்ல பாயாசம் வாசனையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை அப்படியே நான் இறக்கி வச்சிட்டேன். ஒரு 15 மினிட்ஸில் இந்த அடை பாயாசம் ரெடி. இதை நல்லா விட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.